10 மாச கரும்பு முன்னெல்லாம் 1.25 ஏக்கருக்கு 60,000 செலவு பண்ணுவோம். இந்த முறை 25,000 தான் செலவு பண்ணியிருக்கேன். நாங்கள் முதல்ல ரசாயனம் போடுவோம், எல்லாம் செய்வோம், அதிகமாக செலவு பண்ணுவோம். வயலுக்குள்ள நடக்கும்போது மென்மையா இருந்துச்சு. கரும்பு ரொம்ப நல்லா இருக்கு. இத்தனை வருஷமா வளர்த்ததை விட ரொம்ப நல்லா இருக்கு. ஐயா வணக்கம், என் பேர் நாகேந்திரா. எங்கள் அப்பா நிங்கராஜு, பீரகவுடனஹள்ளி கிராமம், மண்டிய தாலுகா, மண்டிய மாவட்டம். எங்கள் நிலம் 1.25 ஏக்கர். இதில் விவசாயம் பண்ணுறது எங்கள் அப்பா தான். எங்களுக்கு சந்தகாலை சேர்ந்த ஜோகி கவுடா அறிமுகமானார். அவர் எங்கள் நிறுவனத்தோட டாக்டர் சாயில் பொருளை பயன்படுத்துங்க, நல்லா வரும், நாங்கள் வழிகாட்டி வந்து பார்க்குறோம்னு சொன்னார். நான் அது சம்பந்தமாக காணொலியில் 1-2 தடவை பார்த்துருக்கேன். ஆமாம் ஐயா, நான் காணொலியில் பார்த்துருக்கேன். ஆனால் எப்படி பயன்படுத்தணும், எப்படி செய்யணும்னு வழிகாட்டல் இல்லாமல் முடியாது, வேலையும் அதிகம் சொன்னாங்க. அதுக்கு அவர் இல்லை, வழிகாட்டுதல் நாங்கள் தரோம்னு சொன்னார். நாங்கள் வழிகாட்டுறோம், எங்கள் வழிகாட்டுதலில் பயிர் பண்ணுங்க, செலவு கம்மியாகும்னு ஜோகி கவுடா சொன்னார். அவர் வழிகாட்டுதலில் தான் இந்த முறை பயிர் செஞ்சோம். இதுக்கு டாக்டர் சாயில் கொடுத்த பொருளைத்தான் பயன்படுத்தினோம். எங்கள் கரும்பு இப்படித்தான் இருக்குது. நாங்கள் எந்த இரசாயனமோ நோய் மருந்தாயே களைக்கொல்லியோ எதுவுமே அடிக்கலை. கரும்பு ரொம்ப நல்லா இருக்குது. விளைச்சல் வெட்டுனாதான் தெரியும். இது 10 மாத கரும்பு அறுவடைக்கு இன்னும் 2-3 மாதம் ஆகலாம். கரும்பு இப்படி இருக்கு, உள்ளே போகவே இடமில்லை, அந்த மாதிரி வந்திருக்கு. நாங்கள் முதல்ல செஞ்சதை விட இது நல்லா இருக்கிறது தெரியுது. விளைச்சல் இப்போ தெரியாது, அறுவடை செஞ்சதுக்கு அப்புறம்தான் தெரிய வரும். இப்போதைக்கு இத்தனை வருஷமா வளர்த்ததை விட இந்த முறை ரொம்ப நல்லா இருக்கு. செலவும் கம்மியாயிருக்கு. முன்னெல்லாம் 1.25 ஏக்கருக்கு 50,000 60,000 செலவு பண்ணுவோம். இந்த முறை 25,000 தான் செலவு பண்ணியிருக்கேன். நாங்கள் முதல்ல இரசாயனம் போடுவோம், உப்பு எல்லாம் போடுவோம், உழவும் அதிகமாக ஓட்டுவோம். இந்த தடவை உழவே ஓட்டலை. கரும்பு நட்டுறதுக்கு முன்னாடியே உழவு செஞ்சது, நடுவில் உழவு செய்யலை. ஆனால் வயலுக்குள்ளே நடக்கும்போது நல்லா மென்மையாக இருந்துச்சு. இப்போ குத்துறதோ மண் எல்லாம் கட்டியாக குத்துற மாதிரி எதுவும் இல்லை, ரொம்ப மென்மையாக இருக்குது. இந்த மருந்தை போட்டதுலேருந்து நாங்கள் நிலத்தில் என்ன ஒரு மண் வெட்டியால் வெட்டினாலும் சரி, கையால் எடுத்தாலும் மண்ணும் மென்மையாக வருது, பொறி மாதிரி உதிரியாக இருக்குது மண். நான் என்ன பரிந்துரைக்கிறேன்னா, ஒரு 2 வருஷம் இதை பயன்படுத்தி பாருங்க, பயன்படுத்தி மகசூலை பாருங்க, செலவு குறையும். நீங்க பயன்படுத்தி பார்த்துட்டு அப்புறம் முடிவு பண்ணுங்க, இதே மாதிரி செய்யலாமா இல்லை முன்னாடி செஞ்ச மாதிரியே செய்யலாமான்னு. அதுக்கப்புறம் அது உங்க இஷ்டம். எங்க கருத்து என்னன்னா, இதை பயன்படுத்தினா மண்ணு மிஞ்சும். எந்த பயிருக்கு என்ன தகவல் தரணும்னு நிலத்துக்கு வந்து முடிவு செய்வோம், ஆய்வு செஞ்சு அது சம்பந்தமா தகவல் கொடுப்போம். அந்த நிலத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்யணும் தகவல் கொடுப்போம். இந்த ஒருங்கிணைந்த விவசாயத்தை செய்யணும்னு நாங்கள் எங்கள் மண்டி மாவட்ட மக்களுக்கு தகவல் வழங்க நாங்கள் தயாராக இருக்கோம். இந்த கைபேசி எண்ணுக்கு அழைக்கலாம்னு கேட்டுக்கிறேன்.